நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான். சராசரி உயிர் வந்து 120 வயசு. 80 வயசு வருஷத்தாலும் சரி, 60 வயசு வருஷத்தாலும் சரி, 50 வயசு வருஷத்தாலும் சரி, அந்த உயிர் வந்து மேலே போகாது. இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது இன்னும் நிறைய கொடுமைகளை அனுபவிக்கும். அதுக்கு உடம்பை நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் நிம்மதி உட்கார முடியும். அவனோட சக்கரத்தை வந்து சரி பண்ண முடியும். அந்த சக்கரத்தை சரி பண்ணாக்க நீங்கள் 200 வயசு வரைக்கும் ஈஸியாக வாழலாம். 120 ஈஸியான வாழ்க்கை. அது வந்து எல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனால் எல்லாம் சாராயம் குடிக்கிறாங்க. ஏன்னே தெரியல. அந்த குடி போதையை கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாம் ஏமாத்துறது தான் நிறையா பேர் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து கில்டுன்னு வச்சுருக்கோம், தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, சேம்பர் இருக்குது, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. இது இல்லாமல் புதுசாக இடையில போடுறாங்க. என்னென்னா நாங்கள் வந்து 2000 ரூபா கொடுத்தாங்க, லைஃப் மெம்பர்ஸ் வந்து சேர்த்துறோம் அப்படின்ட்டு. அவன் யாருன்னே விசாரித்தா அவன் வந்து 13 பொண்ணு சினிமா எடுக்கிறேனே ரேப் பண்ணுவான். நாகர்கோவிலில் கிட்டத்தட்ட அவங்கள கேஸு நான் தான் அவனை பிடிச்சி கொடுத்தேன். போலீஸு அவன் தப்பிச்சவன் தான் இதெல்லாம் பிடிச்சி நான் கொடுத்தேன். இது மாதிரி வசூல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மீடியா மூலியமாக நான் இதை பேசுகிறது என்னென்னா, மீடியா சொல்லுங்கள், மக்கள் ஏமாந்துடக்கூடாது. ஒரு 2000 ரூபான்னா கூட 1000 பேர் 2000 பேர் 2000 ரூபா ஈஸியாக சேர்ந்துருவாங்க. இப்போ சாதாவாக ஒரு சங்கத்தில் சேர்னா 1.5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு சண்டை யூனியனில் சேரணும்னா 1.5 3 ரூபா வரைக்கும் ஆகிடும். ஒரு டான்ஸ் யூனியனில் 3 ரூபா, மேக்கப்பில் 3 ரூபா 3000 ரூபான்னு நினைக்கிறேன். காஸ்டியூம் இது மாதிரி எல்லா சங்கத்துக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவன் என்ன பண்ணுறாங்க, எல்லா சங்கத்துக்கும் 2000 ரூபாய். இவன் யாருன்னா இவனுக்கு சினிமா தெரியாது. இவன் வந்து பணத்தை மட்டும் வாங்கிக்குவான். வாங்கிட்டு பெண்களை வந்து ஏமாற்றி அது என்னென்ன அசிங்கப்படுத்தணும் பண்ணிட்டு 13 கேஸ்னால் பாருங்கள் ஒருத்தனால. இது வந்து மீடியாவுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் சொல்லும்போது மக்கள் இதை பார்த்துட்டு பணம் கட்டி ஏமாற வேண்டாம். நம்ம 2000 ரூபா தானே போனால் போகுதுன்னு நினைக்கிறத விட திருடனை வாழ வச்சிடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். நல்லவனை வாழ வைக்கிறது தப்பு இல்லை. நல்லவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க பணம் வசூல் வருமானம்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் கெட்டவனுக்கு 1 ரூபா கொடுத்தீங்கனாலும் நீங்கள் அதை விட மேலே கெட்டவங்க. புரட்சியில் வந்து அதை தான் சொல்லுவார். திருட ஒருத்தன் திருடிட்டு போகும்போது நீ பார்த்துட்டு பேசாமல் தான் நீ அதை விட மேலே பெரிய திருடன் அப்படிம்பாரு. அது ஒரு சினிமாவில் சொல்ல என்கிட்ட நேரில் சொன்னது. அது மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒருத்தன் கெட்டவனுக்கு 1 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அந்த 1 ரூபா கொடுக்குற நீங்கள் அதை விட கெட்டவனாக இருப்பீங்க. அதனால் யாரும் தயவு செஞ்சு தயாரிப்பாளர் சங்கம் வச்சுருக்கோம், சண்டையில் வச்சுருக்கோம், அதை வச்சுருக்கோன்னு சொல்லி பணத்தை பிடுங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. எக்காரத்தை கொண்டும் யாரும் பணம் கட்டாதீங்க. அது வந்து இப்போ நான் நாகரிக இப்போ அந்த இதில் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி, தயாரிப்பாளரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, இந்த நடிகரும் சரி, நடிகைகள் அனைவருமே அனைத்து டெக்னீஷியனும் வெற்றி பெறணும். வெற்றி பெறக்கான முயற்சி உங்கள்கிட்ட இருக்குது, அது பயிற்சியும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எடுத்து படத்தை மீண்டும் மீண்டும் நிறைய படம் எடுக்கணும்னே மனமாற உளமாற கேட்டு வேண்டிக்கிட்டு எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன்.